ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாருக்குமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான நீட் ரிசல்ட் வந்துருச்சு. டிஎனோட கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. மேபி ஒரு 1 வீக்கில் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும் ஒரு ஐடியா இருக்கீங்க, பிடிஎஸ் ஐடியா இருக்கீங்க, உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் போகிறீங்க, இல்லை டிஎன்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் போகிறீங்க, மேனேஜ்மெண்ட் போகிறீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எதுக்கும் அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓகே, இல்லை எங்களால் ஒரு 5 to 6 lakhs பே பண்ண முடியும், செல்ஃப் ஃபைனான்ஸில் பிளான் பண்ணுறோம், அப்படி இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கான 30,000 நீங்கள் பே பண்ணி கவுன்சிலிங் போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 1 lakh பே பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் அப்படிலாம் ஆல் இந்தியாவில் அதுக்கு தகுந்த 1 lakh 2 lakhs பே பண்ணி கவுன்சிலிங் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது அலர்ட் ஆகணும், ரீஃபண்டபிள் ஆகிடும். இன்கேஸ் ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் மட்டுமே போட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஃபைனலாக ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகாமல் போயிடுது. ஸோ அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்து நீங்கள் பேமெண்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மட்டுமே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ரீஃபண்டபிள் வரப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் டைம் உங்களுக்கு யாரா அட்மிஷன் வாங்கி கொடுக்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டாக போகிறோன்னா பிலீவ் பண்ணுங்கள். த்ரூ எல்லாமே கவுன்சிலிங் மூலமாக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஏதாவது டவுட்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.